ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 2 கிஃப்ட் ஐடியா பார்க்கலாம். கேக் கட் பண்ணிட்டு கீழே இருக்க MDF போர்டை தூக்கி போட்டுறாம அதில் ஒரு ரியூஸ் ஐடியா பார்க்கலாம். MDF போர்டை பேக் சைட் திருப்பிட்டு விநாயகரை ட்ரா பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பென்சிலில் மோல்டட் கிளே ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி 1 by 1 அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லிப்பான் ஆர்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் லிப்பான் ஆர்ட் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிச்சு. பட் இருந்தாலும் ஃபினிஷிங் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. க்ளே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஜெஸ்ஸோ பெயிண்ட் இருந்துச்சு, ஒயிட் கலர். அதை ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்டில் கோட்டிங் கொடுத்த ஜெஸ்ஸோ பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டோட 4 சைடுமே நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மிரரை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி விநாயகரை மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பவுலில் வந்து லட்டு இருக்க மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்க பவுலுக்கு வந்து நான் பர்பிள் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். லட்டுக்கு எல்லோ கலர் தெர்மோகால் பாலை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் கிஃப்ட் ஐடியா பார்க்கலாம். ஸ்கை ப்ளூ கலர் ஷீட்டில் எனக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் காட்டுற மாதிரி கலர் ஷீட்டோட மேலையும் சைட்லையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை பேக் சைடு திருப்பிட்டு அந்த சைடு கார்னரை வந்து லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க நெருக்கமாக. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணி வச்சு அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷீட்டில் 3 டைம்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். இதை வந்து இந்த ஃப்ளவரோட சேர்த்து நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் 7 ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ கார்ட்போர்டில் நீளமாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கோங்க. நீளமாக இருக்கிறத நீங்கள் உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி லைனாக வரும். இந்த கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இந்த கார்ட்போர்டோட ஜாயின் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்டிலுக்கு அதே மாதிரி வரியாக இருக்க கார்ட்போர்டு எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு சின்ன பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவரை அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட்டை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஹார்ட் போட்டுக்கிறேன். இதை இந்த கார்ட்போர்டு மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சிம்பிளான பேஸ்கெட் பொக்கே ரெடி. இந்த 2 கிஃப்ட்டில் எந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.